சமீபத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்த போது வத்த குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்தது. அது எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியை கேட்டு நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாம இன்னைக்கு செய்ய போறது கல்யாண வீட்டு ஸ்டைல்ல வத்த குழம்பு, ஒரு சொரக்காய் கூட்டு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இப்ப இந்த வத்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடியை ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி 4ல இருந்து 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே நல்ல மணமா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில சுண்டக்காய் வத்தல், இது கடைகள்ல கேட்டாலே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். இதை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அதே எண்ணெயில தான் நம்ம இப்ப இந்த குழம்பு வைக்க போறோம். இதுல கொஞ்சமா கடுகு, வடகம் இருந்தா வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் இல்லைன்னா வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 4 பூண்டு நான் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி விட்டுட்டு இப்ப மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்ச தூள் தான் சேர்த்திருக்கேன். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்ப புளி நல்லா திக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த புளி கரைசலையும் இதுல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். சொரக்காய் கூட்டு செய்யறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்ப பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம இது தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாம். சொரக்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். இதுல ஃபைபர் கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால நமக்கு ஹைட்ரேஷனுக்கும் வெயிட் லாஸ்க்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாம ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்ப இந்த சொரக்காவை நம்ம இதை குக்கர்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துருங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம இதுல சுண்டைக்காய் வத்தல இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச பொடி இருக்கு இல்லையா, இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி காரக்குழம்பு வகைகள் செய்றீங்களோ அதுல சேர்த்துட்டீங்கன்னா ரொம்பவே வாசனை சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். லோ ஃப்ளேம்லயே வைங்க. கடைசியா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துருங்க. இது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப இந்த மாதிரி சேர்த்து செய்யறதுனால காரக்குழம்பு அட்டகாசமா காரசாரமா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வேக வச்ச இந்த சுரக்காயை இதுல சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காவும் சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம இது கடைசியா சேர்க்கும் போதுதான் நமக்கு ஹோட்டல் சுவையில அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்க, சுரக்காய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கமகமன்னு சுவையான சுரக்காய் கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காரக்குழம்பு கூட்டு ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல சுட சுட சாதத்தை போட்டு அதுல சுண்டக்காய் வத்த குழம்ப ஊத்தி சொரக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டா அதோட சுவையே தனிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.